வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை தவிர்த்து மார்க்ஸை லெட்டர் பேட்ல வச்ச ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி. பேரே பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி. கொஞ்சம் இங்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கான்னு பாருங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். பொருளாளர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு விதியோட ஒரு கட்சி எங்கேயாவது காட்டுங்க தமிழ்நாட்டில். அதான் அவரே சொல்லிட்டாரு, 35 வயசில் அவனை மந்திரியாக தான் நான் பண்ண பெரிய தப்பு, அவனுக்காக என் கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு அவர் கொள்கையில் உறுதிப்பிடிப்போடு இருந்திருப்பார் என்றால், என் குடும்பத்திலிருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் நடுத்தருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள், இதை பிரகடனப்படுத்துகிறாரு. நேரடியாக கேபினெட் அமைச்சராகி 5 ஆண்டுகள் அரசு செலவில் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றதை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அன்புமணி என்ன உழைப்பை செய்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சிங்களா? நான் உருவாக்கின கட்சியில் நான் 2 வருஷம் தலைவராக இருந்துக்கிறேன்னு கேட்குறதே எனக்கு அவமானமாக இருக்குது. ஸோ இவ்வளவு வேதனையோடு திரு மருத்துவர் ஐயா அவர்கள் இதை சொல்லுகிறார். உங்கள் அப்பா பையன் சண்டையில் நடுவில் மாட்டிக்க வேணான்னு சொல்லிட்டு திரு ஜி.கே. மணி மற்றும் திரு அருள் சென்று மருத்துவமனையில் தெரியுது எல்லாருக்கும், இந்த பஞ்சாயத்தில் மாட்டிக்க வேணான்றதுக்காக போய் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க. அவர்கள் இருவருக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று எள்ளி நகையாடுவது ஒரு தலைவருக்கு அழகா? பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் சௌமியா ஃபோனில் அழைத்து பேசுகிறார். அண்ணா, நான் சௌமியா பேசுகிறேன், நீங்கள் பெரியவர் கூட போகாதீங்க, உங்கள் தங்கையாக என்னை நினைத்துக்கொள், இந்த பக்கம் வந்து விடுங்கள், உங்களுக்கு உரிய பதவியும் அங்கீகாரமும் தருவது என் பொறுப்பு. பெற்ற தந்தையை தனிமைப்படுத்தி பேசுவதற்கு கூட ஆள் இல்லாமல் போவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அன்புமணி செய்து கொண்டிருக்கிறார். திருப்பி ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்திப்பார், விடமாட்டார் அவர். ஜி.கே. மணியும் அருளும் உழைப்பில் 10% உழைச்சிருப்பார் அவர். சுதந்திரா கட்சி மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் காணா போதா இல்லையன்றது நீ பாருங்க. அந்த நட்பு என்பது இருவருக்கும் இன்னும் இருக்கும் தான். திருமாவும் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கவே மாட்டேன் என்று சொல்கிற திருமா அந்த கட்சி நல்லா இருக்கட்டும்ன்றது. இதை இந்த அன்புமணி மற்றும் சௌமியா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதை தந்தைக்கு எதிராக திருப்புறாங்க. பார்த்தீங்களா எந்த ஜாதிக்கா தலைவர் கூட போய் சேர்ற இருப்பாருங்க ஐயா. அங்கேருந்து என் சப்போர்ட் வருது. திருமா நல்ல மனிதன் ஐயா எப்படி சொல்லலாம்? இந்த விஷ பிரச்சாரத்தை சொந்த தந்தைக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுறாரு பாருங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை கலைத்தாலும் மாம்பழ சின்னம் கிடைக்காமல் செய்தாலும் செய்வாரை ஒழிய அன்புமணி முடிவெடுப்பதை ஐயா அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு திருப்பி அந்த கூட்டணி இல்லை. இன்னொன்று ஒரு திரும்ப கூட நடுவில் சொன்னார்னு நினைக்கிறேன், அந்த கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை, அதெல்லாம் இல்லை, அதுதான் கூட்டணி. நான் சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. கூடுதலாக கட்சிகள் வரும், அது திமுக கூட்டணியிலிருந்தும் அந்த கட்சிகள் வரும். திரும்பவும் மிகுந்த அவமரியாதை செய்யப்பட்டால் ஒன்று இங்கே வருவார், அல்லது ஆதவ அர்ஜுனாவோடு கரம் கோர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, ரைட்டா? அந்த கூட்டணி விட்டு நீங்கள் வெளில வர போகிறதில்ல, ரைட்டா? அதை ஏன் சார் டெய்லி சொல்லின்னு இருக்கிறீங்க? மைக்கேல் சாக்சன் கூப்பிட்டாக, ஜாக்கி சான் கூப்பிட்டாக, நான் தான் போல. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நடந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். மற்ற மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில். குறிப்பாக இப்போ இந்த அதிமுக பாஜக அலையன்ஸ் இன்னுமே வலிமை பெறணும் அப்படின்னா பாமகவோட இன்கம் தான் அதாவது அவங்க உள்ளே வர்றது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும், இன்னுமே கூடுதலாக வலிமை பெறும். அப்புறம் தேமுதிக, அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் வரும் உள்ள ஃபியூச்சர்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாமகவில் தொடர்ச்சியாக அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த பிளவு அப்படிங்கிறது ஒரு வகையில் இந்த பிளவு முடிய பெறாது போல் இருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. அன்புமணி விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ? பின்னாளில் ஒரு சாதி அரசியல்வாதியாக அவர் மாறி போனாரே ஒழிய அதில் எனக்கெல்லாம் வருத்தம். ஏன்னா அவரோடு பணியாற்றிய பேராசிரியர் கருணானந்தம், பேராசிரியர் கல்யாணி அவர்களோடெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன். ஓகே. அவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி.
அதனால தான் மார்க்ஸை வைக்கிறாங்க. இன்னும் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் 3 பேருமே வந்து லெட்டர் பேட்ல இருப்பாங்க. இடதுசாரிகளை தவிர்த்து மார்க்ஸை வந்து லெட்டர் பேட்ல வச்ச ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி. பேரே பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி. கொஞ்சம் இங்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கான்னு பாருங்கள். கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். பொருளாளர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு விதியோட ஒரு கட்சி எங்கேயாவது காட்டுங்க தமிழ்நாட்டில். அப்படி உன்னதமான இலக்கோடு தொடங்கப்பட்ட கட்சி. அவர் வந்து ஒரு புரட்சியாளர். பின்னாடி அதான் அவரே சொல்லிட்டாரு, 35 வயசில் அவனை மந்திரியாகிட்ட தான் நான் பண்ண பெரிய தப்பு, அவனுக்காக என் கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு அவர் கொள்கையில் உறுதிப்பிடிப்போடு இருந்திருப்பார் என்றால், என் குடும்பத்திலிருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் நடுத்தருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள், இதை பிரகடனப்படுத்துகிறாரு. அது அப்படியே வளர வளர புள்ள அப்போ அடம் பிடிக்கிற புள்ள. ஏன்னாப்பா அங்கே பார்ப்பா ஸ்டாலின் பார்ப்பா செயல் தலைவர் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவரை மத்திய கேபினெட் அமைச்சராக்கி, நேரடியாக கேபினெட் அமைச்சராகி 5 ஆண்டுகள் அரசு செலவில் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றதை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அன்புமணி என்ன உழைப்பை செய்திருக்கிறார். அவங்க அப்பா வெளிப்படையாக சொல்கிறார், இந்த தேர்தல் தான் 26 தேர்தலை என் தலைமையில் நடத்திட்டு அதுக்கப்புறம் விட்டு போகிற எக்கெடுக்க டுப்பு இப்படியே சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். பார்த்தீங்களா? 2 வருஷம் கொடுங்க, 2 வருஷம் தலைவராக இருந்துக்கிறேன், அவர் செயல் தலைவராக இருக்கட்டும், அப்படி தான் சொன்னார். அது ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சிங்களா? நான் உருவாக்கின கட்சியில் நான் 2 வருஷம் தலைவராக இருந்துக்கிறேன்னு கேட்குறதே எனக்கு அவமானமாக இருக்குது. ஸோ இவ்வளவு வேதனையோடு மருத்துவர் ஐயா அவர்கள் இதை சொல்லுகிறார். ஐயா, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும், உங்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது, சர்க்கரை நோய் இருக்குது, அப்படின்னா என்ன ரெஸ்டடியா? வழிகாட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். வழிகாட்டுங்க நான் பார்த்துக்கிறேன், அதான் வழிகாட்டுறேன்றாரு. நான் உனக்கு ஏற்கனவே வழிகாட்டுனேன், நீ ஒழுங்காக பார்த்துக்கல, இந்த தேர்தல் வரைக்கும் நான் எடுத்து நடத்துகிறேன்னு தான் அவர் சொல்கிறாரு. இப்போ அடுத்த கட்டமாக போயிடுச்சு. நேற்று கவனிச்சிங்களா இந்த மீட்டிங்கில் பேசும்போது, உங்கள் அப்பா பையன் சண்டையில் நடுவில் மாட்டிக்க வேணான்னு சொல்லிட்டு திரு ஜி.கே. மணி மற்றும் திரு அருள் சென்று மருத்துவமனையில் தெரியுது எல்லாருக்கும், இந்த பஞ்சாயத்தில் மாட்டிக்க வேணான்றதுக்காக போய் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க. அவர்கள் இருவருக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று எள்ளி நகையாடுவது ஒரு தலைவருக்கு அழகா? இப்போ என்ன நடக்குதுன்றது நான் சொல்கிறேன். இப்போது ஐயாவோடு அவர் சமகாலத்தை சேர்ந்த தீரன் வடிவேல் ராவனும் போயிருக்காருங்க. இன்னும் சிலர் எல்லாம் அங்கே ஐயாவோடு தோட்டத்தில் சென்று அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி அவர்களை தொடர்பு கொண்டு, எங்கள் அப்பா ஓய்வு எடுக்கணுன்றதுக்காக தான் நான் அவரை ஓய்வு கொடுக்கணுன்றதுக்கு தான் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தினமும் போய் நீங்கள் அவர்கிட்ட அரசியல் பேசி அவருக்கு ஓய்வு இல்லாமல் பண்ணுறீங்க, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு கொடுங்க. அன்புமணி இப்போ இதை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ நீங்கள் தான் பேராசிரியர் தீரன்னு வச்சுக்கோங்க. அன்புமணி இப்படி சொல்கிறாரு, டெய்லி போய் எங்கள் அப்பாட்ட அவருக்கு ரெஸ்ட் எடுக்க விடாமல் அரசியல் பேசினே இருக்க, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் போகலப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நான் வேலையை வந்துட்டு போயிடுவேன். இன்னும் சொல்லப்போனால் இது போல் போய் அவரோடு உரையாடுவது அவரை இன்னும் ஆரோக்கியமாக வைக்க உதவும். கரெக்டா? அவர் இன்னும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். அப்போ நீச்சல்லாம் அடித்து காட்டினார் எதுக்கு? எனக்கு இருக்காதான் நான் இவர் ஏதாவது எங்கள் அப்பா காய்ச்சினா நீ தான் அவரை போய் ரெஸ்ட் எடுக்க விடாமல் நீ பண்ணுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் சௌமியா ஃபோனில் அழைத்து பேசுகிறார். அண்ணா, நான் சௌமியா பேசுகிறேன், நீங்கள் பெரியவர் கூட போகாதீங்க, உங்கள் தங்கையாக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த பக்கம் வந்து விடுங்கள், உங்களுக்கு உரிய பதவியும் அங்கீகாரமும் தருவது என் பொறுப்பு. யார் பொறுப்பு? வாக்குறுதி கொடுக்குறது பாருங்க. ஓகே, இது நடந்துட்டு இருக்கு. இப்போ பெற்ற தந்தையை தனிமைப்படுத்தி பேசுவதற்கு கூட ஆள் இல்லாமல் போவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அன்புமணி செய்து கொண்டிருக்கிறார். திருப்பி ராமதாஸ் பத்திரிகையாளரில் சந்திப்பார், விடமாட்டார் அவர். இது எங்கே போய் முடியும்னா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் விட்டு கொடுத்து போன் பண்ணால் அன்புமணி விட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அடம் பிடிக்கிற குழந்தைப்பா, புரியுதா? பணக்கார வீட்டில் பிறந்தா அடம் பிடிக்கிற குழந்தை, எனக்கு இது வேணும், எனக்கு நீ பைக் வாங்கி கொடுத்தே ஆகணும், அவ்வளோதான். அப்பாட்ட காசு இல்லை, இதெல்லாம் சொல்லாத, எனக்கு பைக் வேணும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட குழந்தைகிட்ட அரசியல், இன்னொன்று அரசியல் இயக்கம் என்றால் என்ன, ஒருவரை எப்படி நடத்த வேண்டும், இதெல்லாம் புரிந்தால் தானே உங்களுக்கு தெரியும். மேடையில்ன்ட்டு எப்படி பேசுகிற பார்த்துறீங்களா? அவர் எவ்வளோ மூத்த தலைவரியா ஜி.கே. மணி. உங்கள் அப்பா பையன் சண்டைக்காக தானே நாகரிகமாக ஒதுங்கி இருக்கணுன்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு.
இன்றைக்கி ஐயா போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்திருக்காரு, ஜிகே மணியை. ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா? இது என்ன நக்கல், கூட்டு பிரார்த்தனை செய்வோன்னு? ஜிகே மணியும் அருளும் உழைப்பில் 10% உழைச்சிருப்பார் அவர். சுதந்திரா கட்சி மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் காணா போதா இல்லையன்றது நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே ஒரு பேட்ச் தொண்டர்கள் போய் சிவி சண்முகம் தலைமையில் அதிமுக அப்படியே மைக்ரேட் ஆகி போயிட்டே இருப்பான். தொண்டனுக்கு வந்து இப்படி இந்த நீங்கள் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? போயிடுவான். இது அதிமுக கூட்டணிக்கு பலவீனம் என்றால் ஆம் பலவீனம். அங்கே தான் கேட்க வந்து அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து இப்போ குருமூர்த்தி சைதுரசாமியெல்லாம் வச்சு பிஜேபிக்காரங்க வந்து இவங்களை ஒன்றுபடுத்த முயற்சி பண்ணுற மாதிரி அதிமுகவை ட்ரை பண்ணலாம். தே கேன் ட்ரை டு மிங்கிள் தெம், அவங்களை கொஞ்சம் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணலாம். அவர்களுடைய வேலை அல்ல. திரு பழனிசாமி அவர்கள் இதில் தலையிடாமல் இருப்பதும் சரி என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இல்லை நம்ம அலையன்ஸ் வரோம்னா ஒத்துமைப்படுத்தலான்ற எண்ணம் இருக்கலாம்ல. அச்சு முடிச்சுட்டு வாங்கப்பா, யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுப்பீங்க நீங்கள்? இன்னொன்று பையனை பார்த்தா தெரியுது, தருதலை பையன். என்ன பேசுவீங்க அவர்கிட்ட? அப்போ அப்படி இருக்கும்போதே வந்து எடப்பாடி கிட்ட நீங்கள் 26 எனக்கு எம்பி கொடுங்கன்னு பேசினால்தானே தானே. எனக்கு இல்லை, சௌமியாவுக்கு எம்பி கொடுங்க, மந்திரி ஆகணுன்ட்டு. அப்பா இருக்கும்போது அப்பாவுக்கு தெரியாமல் வந்து பேசுகிறாரு. ஒன்று, அப்பாவோடு பேசி கூட்டணி முடிவு பண்ணி 7 சீட்டு செலவுக்கு 7 தொகுதிக்கு செலவுக்கு காசு என்று பேசி காலை 9 மணிக்கு தைலாபுரத்தில் கையெழுத்திடலாம் என்று இருந்தால் அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கொண்டு, சபரீசன் பேச்சை கேட்டுக்கொண்டு, சபரீசன் கொடுத்த 150 கோடியை வாங்கிக்கிட்டு கூட்டணியை முறித்து விட்ட நபர் தானே அன்புமணி. இவர் எதுக்கு சமாதானம் பண்ணணும்? அதிமுக படுதோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தவர் அன்புமணி தானே. இல்லை, ஆனால் திமுக மேலே வீண் பழி போடுறாருன்னு ஒரு இடத்துல ஐயா ராமதாஸ் சொல்கிறாங்கல்ல. அந்த கூட்டணிக்கு காரணம் திமுக. அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. 24 இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை நடக்கிறதுக்கு காரணம் திமுகவா? புழுவுறதுக்கு ஒரு அதாவது என்னென்னா யார் மேலேயாவது குற்றம் சுமத்துறேன் நான் கரெக்டு, சரி திமுக தான் இதுக்கு காரணம்னா ஐயா உங்ககிட்ட தலைவர் பதவியிலேருந்து விலகி செயல் தலைவராக இருன்ட்டு ஐயா சொல்கிறாரு. முடியாது, நான் தலைவராகத்தான் இருப்பேன்னு என்ன திமுக தான் காரணம்னா என்ன உதயநிதி சொன்னாரா? நீ அண்ணனே போய் சொல்லுனே, நீ நான் தலைவராக தான் இருப்பேன்னு சொல்லுனே, நீ விடாதனே. உதயநிதி சொன்னாரா? ஸ்டாலின் சொன்னாரா? ஜெகத் சொன்னாரா? எப்படி திமுக காரணம் சொல்லுங்கள்? இன்னொன்று, பேசுகிறதுல ஏதாவது பொய் சொன்னால் கூட ஒரு லாஜிக்காவது இருக்கணும் பாஸ். இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? இல்லை, ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் திமுக அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நோ மேன், அவர் சொல்கிறாங்க. அவர் தொடர்ந்து சொல்லிட்டார் இயல்பான கூட்டணி அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டாரு. குருமூர்த்தி போய் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக குருமூர்த்தி போய் பேசியிருப்பாரு. அப்புறம் வாய்ப்பு இல்லை. எப்படி வைக்க முடியும்? அன்புமணிக்கு இதெல்லாம் இஷ்யூ இல்லை, திமுக போய் பேசியிருக்காரு. 26 எனக்கு இந்த கமலுக்கு பதிலாக எனக்கு கொடுங்க அப்படின்லாம் போய் பேசியிருக்கா. எல்லாம் முடிய போய் அப்படின்ட்டேன். இப்போ இதில் எப்படி திமுக காரணமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? பிரச்சனை பண்ணது பூரா அன்புமணி. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் திமுகனா என்ன? ராமதாஸ் திமுக தூண்டி விட்டுன்னு சொல்கிறாரா? என்ன கணக்குது? திமுக அலையன்ஸில் இருக்கிற முனைவர் திருமா வந்து பேசும்போது ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கட்சிக்கு நல்லது அப்படின்னு பேசுகிறாரு. அன்புமணி விட்டு கொடுத்து போனால் கட்சிக்கு நல்லதுன்னு பேசுகிறாரு. இன்னொரு பேட்டியில் ராமதாஸ் சொல்கிறாரு, திருமாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நான் எப்போதும் அவர் மேலே பாசமான அவன் பண்ணிதர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது கூட ஒரு காரணமாக இருக்குமோ? என்ன திருமாவெலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற காரணமாக இருக்குமோ? அது ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இதையே தனது தந்தைக்கு எதிராக திருப்புவதற்கு அன்புமணியும் சௌமியாவும் இப்போது அந்த வேலையில் இறங்கிட்டாங்க. நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் நான். இதை ஒரு பிரச்சாரமாக கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. திரும்ப சப்போர்ட் பண்ணுறாரு, திரும்ப சப்போர்ட் பண்ணுறாரு. ஐயாவும் திரும்பவும் கை கோத்துட்டாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஜாதிக்கு இது எதிரின்ட்டு இந்த பிரச்சாரத்தை கட்ட விட்டுருக்காங்க தம்பதியில் 2 பேரும். ஆல் செட் அண்ட் டன். பின்னாடி இந்த இளவரசன் திவ்யா இஷ்யூக்கு பிறகு புரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இயக்கம் கண்டவர்கள் தானே. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் பண்ணியிருக்காங்க, தமிழ் குடிதாங்க பட்டம் கொடுத்துருக்கிறாரு, அம்பேத்கர் சிலை நிறுவிருக்கிறாரு, எவ்வளோ வேலையை பார்த்துருக்குறாங்க ஒன்றா நின்று. அப்போ அந்த நட்பு என்பது இருவருக்கும் இன்னும் இருக்கும் தான். திருமாவும் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கவே மாட்டேன் என்று சொல்கிற திருமா அந்த கட்சி நல்லா இருக்கட்டும். ஏன்னா இடதுசாரிகளால் கட்டமைக்கப்பட்ட, நீங்கள் சொன்னதான் சொன்னார், இடதுசாரி பாதையில் உருவான கட்சி பாமக. அந்த வரலாறு பாமக வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட கட்சி என்று. அதனால சொல்கிறாரு. இதை இந்த அன்புமணி மற்றும் சௌமியா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதை தந்தைக்கு எதிராக திருப்புறாங்க. பார்த்தீங்களா, எந்த ஜாதிக்கா தலைவர் கூட போய் சேர்றாரு பாருங்க ஐயா. அங்கேருந்து என் சப்போர்ட் வருது. திரும்ப நல்ல மனிதன் ஐயா எப்படி சொல்லலாம்? இந்த விஷ பிரச்சாரத்தை சொந்த தந்தைக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுறாரு பாருங்க.
ஒரு விஷயம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை கலைத்தாலும் மாம்பழ சின்னம் கிடைக்காமல் செய்தாலும் செய்வாரை ஒழிய அன்புமணி முடிவெடுப்பதை ஐயா அனுமதிக்க மாட்டார். அவர் இறுதி மூச்சு இருக்கும் வரை அன்புமணியை அனுமதிக்க மாட்டார். இப்படி பண்றது கட்சிக்கு பின்னாடி எங்க கட்சி அழிஞ்சு போயிடும். போயிட்டோன்றார் அவர். நான் உருவாக்குன கட்சி அழிஞ்சாவது போட்டு வாங்கிட்டையும் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். நான் கட்சியை 95,000 கிராமத்துக்கு நடந்து ஒரு கட்சியை இத்தனை தொண்டர்களோட ஒரு கட்சியை நான் உருவாக்குவேன். நீயும் உன் மனைவியும் பதவி வாங்கிட்டு ஜாலியாக இருப்பீங்களா? அதுக்காக உருவாக்குனேன். பார்த்துடலான்ற மூடில் ஐயா இருக்கார். டாக்டர் திருமா வந்து ஒரு மேடையில் பேசுகிற பொழுது சொல்கிறாரு, நம்ம வந்து பல நெருக்கடிகள் இருக்குது, பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, அதனால கூட்டத்தில் நீடிக்கிறோம் பிகாஸ் ஆஃப் ஆன்டி பிஜேபி. அதிமுக கூட போயிருக்கலாம், ஆனால் இப்போ அவங்க பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் வந்து பேசுகிறாரு. அவருக்கு இந்த மூடு ஒருவேளை இருந்துச்சோ, வி கேன் கோ வித் ஏடிஎம்கேன்னு ஒரு மூடு இருந்துச்சோ, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அதை கோ வித் பிஜேபியா கோ வித் ஏடிஎம்கே? அவருக்கு அப்போ போகிற ஐடியா இல்லைங்க. திமுக இருந்தால் தான் எம்பி ஆக முடியும்னு இருந்தாருங்க. அவருக்கு இது அதிமுக தரப்பிலிருந்து அவருக்கு 24 தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஆஃபர் என்ன என்பதை நான் தனிப்பட்ட முறையிலேயே அறிவேன். 3 சீட்டு எம்பி சீட்டு, அசம்பிளியில் 15. இது வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. ஓகே, அப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இன்றைக்கி அவங்க பிஜேபி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. இப்போதும் திரும்ப உறுதியாக இந்த கூட்டணியில் நீடிக்கிறார் என்பது பொருள் அல்ல. என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி இல்லைன்னா நான் போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சைனை கொடுக்குறாரு. இவர் இப்படி சைனை கொடுக்குறாருன்றதுக்காக ஐயோ திரும்ப இப்படி சைன் கொடுத்துருக்காரு, நீங்கள் போங்கப்பா, நாங்கள் திரும்பவும் நானும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிறோம்ல. அதிமுக முடிவெடுக்காது. பிஜேபி அதிமுக கூட்டணி இறுதியானது, உறுதியானது. உங்களுக்கு திருப்பி அந்த கூட்டணி இல்லை. இன்னொன்று ஒரு திரும்ப கூட நடுவில் சொன்னார்னு நினைக்கிறேன், அந்த கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை, உறுதியாகலை, அதெல்லாம் இல்லை. அதுதான் கூட்டணி. நான் சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. கூடுதலாக கட்சிகள் வரும். அது திமுக கூட்டணியிலிருந்தும் அந்த கட்சிகள் வரும். திமுக கூட்டணியிலேருந்து வரும்ப்பா. இன்றைக்கி நைட் நம்ம வீடியோ பாரு, நீ சொல்கிறேன் நான் வரும். திரும்பவும் மிகுந்த அவமரியாதை செய்யப்பட்டால் ஒன்று இங்கே வருவார், அல்லது ஆதவ அர்ஜுனாவோடு கரம் கோர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது. விஜய் கூட ஏன் இப்போதான் அவர் சொன்னார், பிஜேபியினுடைய அஜெண்டாவை அமல்படுத்துவதற்காக நடிகர்கள்ன்ற போர்வையில் வருவாங்கன்னு விமர்சனம் பண்ணார். யார் விமர்சனம் பண்ணார்? ரைட்டு. 4 சீட்டு கொடுத்தா உதயசூரியன் சின்னத்தில் இல்லைன்னா போன வாட்டி 6 கொடுத்தாங்க. இந்த வாட்டி எப்படியும் ஆக்சுவலி 15, 50 வரைக்கும் கூட போய் கேட்போம்னு சொல்லி சொல்கிறாங்க விசிகா தொண்டர்கள். ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து இதில் தாவேக்கையிலிருந்து 40 தருகிறேன் என்கிறார்கள். இந்த பக்கம் வந்து உங்கள் சொந்த சின்னமான பானை சின்னத்தில் நில்லுங்கள், உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும், நீங்கள் இங்கே வாருங்கள் இந்த கூட்டணியில் என்று சொன்னால் திரும்ப என்ன செய்வார்? கடந்த காலத்தில் பிஜேபி கூட்டணியில் போட்டியிட்டு திரும்ப வெற்றி பெற்றிருக்கிறாரா இல்லையா? வெற்றி பெற்றிருக்கிறார். அப்புறம் என்ன? ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிறார்ல, பிஜேபி பிஎம்கே ஐ வில் நாட் அலைன் வித் தம். அப்போ தனியாக போய் இவராக ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்க வேண்டியதுதான் விஜய் கூட சேர்ந்து. அந்த முயற்சிக்கும் செல்வார். இன்னொன்று, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க ரைட்டா? அந்த கூட்டணி விட்டு நீங்கள் வெளில வர போகிறதில்ல ரைட்டா? ஆமாம். அதை ஏன் சார் டெய்லி சொல்லின்னு இருக்கிறீங்க? மைக்கேல் சாக்சன் கூப்பிட்டாக, ஜாக்கி சான் கூப்பிட்டாக, நான் தான் போல. விரைவில் ஒரு முடிவு எடுப்பார். ஆப்ஷன் இல்லை. திமுக கொடுக்குற நெருக்கடியோ, திமுக கொடுக்குற நெருக்கடி தான். ஒழுங்கா சீட்டை கொடுங்க. திமுக கொடுக்குற நெருக்கடி தான். வட தமிழகத்தில் நான் இல்லாமல் உங்களால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அது ஒரு தலைவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் எனக்கு உரிய மரியாதையை நீங்கள் தரவில்லை, எனது இயக்கத்திற்கு உரிய மரியாதையை நீங்கள் தரவில்லை. இப்போ என்னன்னா, கூட்டணி இப்போ உடைச்சாருன்னா அவர் மட்டும்தான் போகணும். ரவிக்குமார், ஷானவாஸ், சிந்தனை செல்வன் எல்லாம் அங்கேயே இருந்துருவாங்க. நீ போனேன் எங்கே இருந்துருவாங்கன்னா அவங்களும் விசிக எம்எல்ஏக்கள் தாங்க. அவங்க திமுக எம்எல்ஏக்கள். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. திருமாவை தவிர யாருமே விசிக தலைவர் அந்த கட்சியில் இல்லை. அத்தனை பேரும் திமுக தலைவர்கள். திமுக கட்சியோட தலித் பிரிவு தான் அது விசிக. திருமா மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு தனியாக இயக்கம் நடத்துகிறோம் போல இருக்குன்னு அவராக நினச்சினுக்கிறார். இப்போ கட்சிக்கு அங்கீகாரம் வேண்டும், இது கட்டாயம். திருமாவோட நெருக்கடி புரிஞ்சுக்குங்க. இப்போது 12 சீட்டு ஜெயிக்கணுமா? இல்லை, இப்போ மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. 2 எம்பி வந்துட்டாங்க, 4 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்களா? அது வந்துட்டாங்க. தக்க வைக்கிறதுக்கு 26ல் எஸ் திருப்பி அதை பண்ணணும். அது கட்டாயம் ரைட்டா? இல்லைன்னா தொடர்ந்து வந்து ஒவ்வொரு சின்னத்துக்கு போய் கெஞ்சிட்டு இருக்கணும். போன வாட்டி பானை சின்னம் கிடைக்காம ரொம்ப தகராச்சுல. ஆனால் கடைசியில் கிடச்சிருச்சு. ஆனால் ரொம்ப பிரச்சனையா இழுபறியா போச்சு. இது வருஷம் இது ஒவ்வொரு தேர்தலையும் பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சுன்னா நல்லாவா இருக்கு?
அப்போ ஒரு கௌரவமாக ஒரு இதில் உட்காரணும். இப்படி ஒற்றை எம்எல்ஏவில் தொடங்கிய கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று மாம்பழம் என்ற உறுதியான சின்னத்தோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் அல்லவா? அது மாதிரி பானை சின்னத்தில் பயணிக்க வேண்டும் என்ற விருப்பம் திருமாவளவனுக்கு இருக்காதா? மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைத்த போது திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கை நினைவிருக்கிறதா? 25 ஆண்டு கால கனவு சொன்னாரா? கால் நூற்றாண்டு கால பயணம், கால் நூற்றாண்டு கால கனவு என்று சொன்னாரா? அந்த கனவு பானை மாதிரியே ஒஞ்சிச்சுன்னா சொல்லியா? விட உடையாம பார்த்துக்கணும். அவர் உடையாம பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கூட்டணி நீடிக்கிறது தான். எந்த கூட்டணியில்? திமுக கூட்டணி. அப்போ 12 சீட்டு வேணுமே. தருவாங்க. எப்படி ஏன் தர மாட்டாங்க? அப்போ தரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப நீங்கள் 4 சீட்டுகள் கொடுத்தால் கூட போதும் என்ற முடிவுக்கு வருவாரா? அங்கீகாரம் போயிடும். பரவாயில்லையா? அண்ணன் மட்டும் எம்பி ஆகிட்டு நம்மளாம் விட்டார் போகிற நினைக்க மாட்டான். அவ்வளோ தர்ம சங்கடத்துக்கு திமுக தள்ளுமா திருமாவளவனை? கூச்சப்படாமல் தள்ளுவாங்க. ஏங்க, ஒரு தலைவன் கூட்டணி கட்சி தலைவன் புலம்புறான், கொடி கம்பம் கூட நட முடியலையான்னு புலம்புறான். கூட்டியோ என்னையா பிரச்சனை உனக்கு? யாரையா அவனை கொடி கம்பம் நட விடாமல் சொன்னது? நீங்கள் அட்ரஸ் பண்ணுமா இல்லையா? அதை ஒவ்வொரு வாட்டி புலம்பிட்டு இருக்காரு. போன வாரம் கூட புலம்பினார் பார்த்தீங்களா? குடிக்கம்பம் நடுவதற்கே கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிருக்குமா இல்லையா? டைம் பண்ணிருக்கோம். இப்படி பண்ணுறவங்க கூசாமல் இன்னொன்று திருமாக்கு ஆப்ஷன் இல்லைன்ற திமுக இருக்குமா இருக்காதா? ஆனால் விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அங்கே போனால் செலவுக்கு துட்டு நீ கொடுப்பியா? ரைட்டியா? சீட்டு கொடுப்பாரியா? 40 50 எடுத்துக்கணேன்னு வாங்க. இன்னும் 10 எடுத்துக்கானே. அதை எப்போ நீ ஒரு 10 கொடுப்பான் துட்டு? விஜய்கிட்ட இல்லாத காசாங்க விஜய் கொடுக்க போறாருங்க. விஜய் இத்தனால சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்ச காசை எடுத்து திரும்ப கொடுத்துட்டு இவரும் கட்சிக்கு செலவு பண்ணிவிட்டு எலெக்ஷனில் தோற்ற பிறகு பனையூர் வீட்டை அடமானம் வச்சுட்டு உட்காருவார். அப்படி தானே? சிவாஜி தேட்டர்லாம் எப்படி விட்டார் தெரியுமா? தெரியாதா? தெரியும். திருச்சியில் தஞ்சாவூரில் சாந்தி கமலா அவங்க தேட்டரு. மவுண்ட் ரோடு சாந்தி என்னாச்சு? இன்றைக்கி ஏதோ ஒரு பார்த்தீங்களா? சாந்தி தேட்டர் என்னாச்சு? சிவாஜி ஊடே ஏலத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படி விஜய் நிற்க சொல்றியா? நின்னா அப்படி தான் போவோம். இதில் விஜய் திருமாவுக்கு எலெக்ஷன் செலவு காசு கொடுப்பாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி மெம்பரா பார்க்குறாருல. ஃப்ரெண்ட்லி மெம்பர் தான். துட்டு சொல்லியா? 20 சீட்டுன்னு வச்சுக்க. 20 சீட்டுக்கு செலவுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு தொகுதிக்கு 2 கோடி ஆகும். 40 கோடி தருவார் விஜய். தெரியல. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உருவாக்கக்கூடிய இடதுசாரி தோழர்களை 25 கோடி ஒயிட்ல வாங்கிட்டு தானே நிற்கிறாங்க. இந்த துணிச்சல் திமுகக்கு அங்கே போனால் துட்டு இல்லை. இங்கே பாசிச பாஜக இருக்குது. எங்கே போவாங்க? எங்கே போவேன்? 4 சரி, அதே 6 உதவி சொல்லிச்சுன்னா என்ன சொல்கிறேன்? அப்போ என்ன பண்ணுவார்? வேற வழியில் நின்று தான் ஆகணும். வேற வழி இல்லை. செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அங்க போனாலும் பாசிச பாஜக இருக்கு. இந்த பக்கமும் செலவுக்கு தம்பிக்கிட்ட ஒன்றும் பணம் இல்லை. வேற என்னன்னா போடுறது? எங்க தான் போடுறது? நாட்டின் நலன் கருதி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் நலன் கருதி, தலித் மக்களின் நலன் கருதி 2001 பாஜக அங்கம் பெற்ற கூட்டணியில் எப்படி அங்கம் வகித்தன, அதே போல இந்த முறையும் பாஜக அங்கம் வகித்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறும். பாரத பிரதமருக்கான தேர்தலாக இருந்தால் அங்கே பிஜேபியின் பங்கு பெரிதாக இருக்கும். இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை நடைபெறக்கூடியது சட்டப்பேரவை தேர்தல் என்பதாலும், இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பதை அமித்ஷா அவர்களே அறிவித்து விட்டார் என்பதனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இணைகிறது. இதெல்லாம் கடந்த காலத்தில் எந்த அரசியல் கட்சியும் பண்ணல. கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வாய்ப்பே இல்லையே. 10 மாதம் இருக்கியா? நான் தான் பண்ண கேட்டது பதில் சொல்லு. அவர் அந்த கூட்டணியில் தான் இருக்காரு, வரப்போறதில்லை. எதுக்கு அது எப்போ பார்த்தாலும் பேசுனுக்கிறாரு? இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு எதுக்கு வன்னி அரசு 50 சீட்டு கூட நான் கேட்கலான் எதுக்கு சொல்கிறாரு சொல்லு? நீங்கள் அது டிமாண்டாக பார்க்கலாம். ஆனால் பிடியில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட, புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி சொல்லும்போது கூட டாக்டர் திரும்ப சொல்கிறாங்க, நான் இயக்கமாக நின்று தனியாக நின்று எனக்கு எம்எல்ஏக்களை வேணான்ற அளவுக்கு நான் போவேன், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் பாஜக பாமக எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஸ்ட்ராங் பிரின்சிபல் வச்சிருக்காருல்ல. சரி, அது அவருடைய முடிவு, வன்னி அரசின் முடிவு அதுவா? 3 எலெக்ஷன் நின்று தோத்துட்டு காண்டில் உட்காந்துருக்கிறார். அதுக்கு நாங்கள் தலைவர் என்ன அவருடைய பிரின்சிபலை விட்டு கொடுக்க முடியுமாங்க? விட்டு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னா நீ போயா தனியாக, நாங்கள் போகிறோன்னு போயிட்டா
2016 மக்கள் நல கூட்டணி உருவான சமயத்தில் சந்திரகுமார் உடைத்து விட்டு வெளியேறவில்லையா? வெளியேறாரா இல்லையா? பண்ணாரு. கேப்டன் எங்கள் உயிர்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு விசிகா இருக்கிற மாதிரி தெரியல. பட் எது வேண்டுமானாலும் நடக்கும். இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு சுவையான எலெக்ஷன். 26 வழக்கமாக வந்து 6 மாதம் இருக்கும்போது தான் சூடு பிடிக்கும். இப்போயே கொஞ்சம் சூடு பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. ஏப்ரலில் தானே அமித்ஷா கூட்டணி அறிவிச்சாரு. மேலன்னு நினைக்கிறேன். சரியா? மே 11 சரியா கூட்டணி அறிவிச்சாரா? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி சூடு பற்றிக்கிச்சு. திரும்ப அடுத்த வாரம் தேர்தல் மாதிரி திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நடக்கும், வெயிட் பண்ணுங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், 4 சீட்டு கொடுத்தா போதும் உதயசூரியன் சின்னத்தில்ன்றது திரும்ப ஒத்துக்குவாரான்றது பொறுத்திருந்து பாருங்கள். 6க்கு மேலே ஒத்த கூட கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். 6 சீட்டு தான். 6 சீட்டு தான். இப்போவே ஆதவ் கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? பார்க்குற வரைக்கும் நான் ஜட்ஜ் பண்ணுறேன், நடத்தலை. தகவல் தெரிந்து நான் சொல்கிறேன், நடக்கிறது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, குரூஷலாகவும் இருக்குன்னு சொல்கிறீங்க. எலெக்ஷன் 2026 பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக, சுவையாக, எளிமையாக பதில் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.